ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கும் பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்கள் குறித்து. இரண்டாவது டாபிக், HAL புதிதாக தேஜஸ் விமானத்தோட புது வேரியண்ட உருவாக்க போறாங்க. அந்த வேரியண்ட HAL எதற்காக உருவாக்குறாங்க, புதிய தேஜஸ் விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மூன்றாவது டாபிக், HAL தேஜஸ் Mk1A விமானத்தோட முதல் பறத்தல மிகவும் ரகசியமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோல தேஜஸ் Mk1A விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன மாதிரியான ஆயுதங்கள் மற்றும் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆகஸ்ட் 2, 2022 ரஷ்ய ஊடகங்கள் பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்கள் குறித்து சில முக்கியமான விஷயங்களை செய்தியா வெளியிட்டிருக்காங்க. ரஷ்ய ஊடகங்களின் கூற்றுப்படி பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் தற்போது ரஷ்ய கடற்படையால் பயன்படுத்தப்பட்டு வரும் திசர்கான் மிசைல் போன்றே வடிவமைக்கப்பட உள்ளது. திசர்கான் மிசைல் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைலையும் இருக்கும்படி வடிவமைக்கப்பட உள்ளது. பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்கள் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுக்குள் உருவாக்கப்படும் அப்படின்னு ரஷ்ய செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல ரஷ்யாவின் NPO மெஷினோஸ்டோனியா நிறுவனமும் இந்தியாவின் DRDO நிறுவனமும் இணைந்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட் குறித்து இந்தியா மற்றும் ரஷ்யாவும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல் திசர்கான் மிசைல் போன்றே உருவாக்கப்படுவதற்கு என்ன காரணம் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, NPO மெஷினோஸ்டோனியா நிறுவனம் தான் திசர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க. அதனால ஏற்கனவே டெவலப் செய்த தொழில்நுட்பத்தை எதற்கு இரண்டாவது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கணும்? இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையே பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் பயன்படுத்துவாங்க. ஆனா பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல் விலை மிக அதிகமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ரஷ்யாவின் NPO மெஷினோஸ்டோனியா நிறுவனமும் இந்தியாவின் DRDO நிறுவனமும் இணைந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்குனாங்க. இந்த நிறுவனம் தான் 2001 பிரம்மோஸ் மிசைலோட முதல் சோதனைய நடத்தினாங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய முதல் பிரம்மோஸ் மிசைலோட ப்ரொபல்ஷன் P800 ஓனிக்ஸ் மிசைல பேஸா வச்சு உருவாக்கப்பட்டது. மிசைல் கைடன்ஸ் சிஸ்டம் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இதே போன்ற ஒரு திட்டத்தை தான் பிரம்மோஸ் 2 மிசைலையும் இந்தியாவும் ரஷ்யாவும் கடைபிடிக்க போறாங்க. எதற்காக இது போன்ற யுக்திய ரஷ்யாவும் இந்தியாவும் கையாள்றாங்க அப்படின்னா, மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அப்படிங்கிற அமைப்புல ரஷ்யா மற்றும் இந்தியா உறுப்பு நாடுகளா இருக்காங்க. இந்த அமைப்பின் சட்டத்தின்படி 300 கிலோமீட்டருக்கு மேல தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைலோ அல்லது 500 கிலோகிராம் எடைக்கு மேல உள்ள மிசைல்களையோ ஒரு மூன்றாவது நாடுக்கு விற்கவோ டெக்னாலஜி டிரான்ஸ்பர் செய்யவோ கூடாது. அதனால இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலம் மிசைல் டெவலப்மெண்ட் செய்யப்பட உள்ளது. ரஷ்யா உருவாக்கி இருக்க திசர்கான் மிசைல்னால 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால 300 முதல் 400 கிலோகிராம் எடை கொண்ட நியூக்ளியர் மற்றும் கன்வென்ஷனல் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். திசர்கான் மிசைல இயக்குறதுக்கு திரவ எரிபொருளால் இயங்கக்கூடிய ஒரு ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்னால அதிகபட்சமா மாக் 9 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். திசர்கான் மிசைல்னால 28 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். திசர்கான் மிசைல்கள் போர்க்கப்பல்கள் மற்றும் சப்மரீன்ல இருந்து லான்ச் செய்யும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதே செயல்திறனோடு தான் பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைலையும் உருவாக்க உள்ளாங்க. இந்தியால ராணுவ தொழில்நுட்பம் மற்றும் மிசைல் டெக்னாலஜி எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்களை நான்
நான் தேடி படிச்சிட்டு இருந்தேன். அப்போ குக்கு எஃப்எம்ல இந்தியா அண்ட் ரஷ்யா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஆடியோ புக்கை நான் பார்த்தேன். இந்த புக்கை நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா இந்தியாவின் ராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்திய ரஷ்ய உறவு பல வருடங்களா என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கு, அதை இரண்டு நாடுகளும் எப்படி ஓவர் கம் பண்ணிருக்காங்க, தற்போது இந்திய ரஷ்ய உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து அந்த ஆடியோ புக்ல அனைத்து விஷயங்களுமே இருந்துச்சு. இந்திய ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை பத்தி அனைத்து விஷயங்களையும் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆடியோ புக்கை கண்டிப்பா கேளுங்க. இது போன்ற தகவல்களை நாம் படிச்சு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அதற்கு நிறைய நேரம் பிடிக்கும். ஆனா இந்த ஆடியோ புக்ல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபேமஸான பல புத்தகங்கள் ஆடியோ புக்கா குக்கு எஃப்எம்ல இருக்கு. தமிழ் ஆங்கிலம் தவிர இந்தியாவின் பல மொழிகள்ல குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. சிலருக்கு தங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்கும், ஆனா அவங்களுக்கு புத்தகங்கள் படிப்பதற்கு நேரம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு குக்கு எஃப்எம் ஒரு நல்ல ஆப்ஷன். இதுல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். குக்கு எஃப்எம் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த லீடிங் ஆடியோ புக் ஆப். குக்கு எஃப்எம்ல 5000 மணி நேரத்திற்கும் மேலான கண்டென்ட் இருக்கு. குக்கு எஃப்எம் ஓட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பிளே ஸ்டோர்ல செக் பண்ணி பாருங்க. இதுக்கு 4.5க்கு மேல ரேட்டிங் இருக்கு. ஒரு புக்கை நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 300 இருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனா குக்கு எஃப்எம் ஓட ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே வெறும் 399 ரூபாய் தான். 399 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான பிரபலமான புக்ஸோட ஆடியோ புக்ஸ் மற்றும் சமரிஸ கொடுக்கறாங்க. இதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு. கண்ணன் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 399 ரூபாயில 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 199ல ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே நீங்க கேட்கலாம். இந்த ஆஃபர் முதல் 250 நபர்களுக்கு மட்டும்தான். சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க. ப்ரோமோ கோட் மற்றும் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இரண்டாவது டாபிக், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட ஆனுவல் ரிப்போர்ட்ல ஹிந்துஸ்தான் லீடிங் ஃபைட்டர் ஜெட் ட்ரெய்னர் அப்படிங்கிற H-Lift-42 அப்படிங்கிற விமானத்தை டெவலப் செய்ய உள்ளதா அறிவிச்சிருக்காங்க. இந்த H-Lift-42 விமானத்தை 2019ல நடந்த ஏரோ இந்தியா ஷோல சூப்பர்சானிக் ஆம்னி ரோல் ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட் ஷாட்டா ஸ்போர்ட் அப்படிங்கிற பேர்ல டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்போர்ட் விமானத்தை தான் அமெரிக்காவின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரெய்னர் விமானங்களுக்கான கான்ட்ராக்டுக்கு இந்தியா கொடுப்பதா ஆஃபர் பண்ணாங்க. இதே H-Lift-42 விமானத்தை தான் ஆஸ்திரேலிய விமானப்படை ஆஃபர் செய்திருந்த கான்ட்ராக்டுக்கும் இந்தியா சப்ளை செய்வதா சொல்லியிருந்தாங்க. இந்த விமானங்களை HAL எதற்காக தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இந்திய விமானப்படையில் சேரும் விமானிகள் 3 கட்ட பயிற்சிகள்ல ஈடுபடுவாங்க. இந்த பயிற்சிக்காக ஹவாக் 132 AJTS விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானத்திற்கும் ஃப்ரண்ட் லைன்ல டிப்ளாய் செய்யப்பட்டிருக்க ஃபைட்டர் ஜெட்டுகளான Su-30 Mk1A, தேஜஸ், ரஃபேல் போன்ற விமானங்களுக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு. ஹவாக் 132 AJT விமானம் மிகவும் ஒரு பழைய தொழில்நுட்பம் கொண்ட விமானம். அதனால இந்த விமானத்துல பயிற்சி எடுத்தாலும் விமானிகள் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்டுகளை இயக்கும் பொழுது பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால இந்தியா இந்த H-Lift-42 விமானத்தை டெவலப் செய்ய உள்ளாங்க. இந்த விமானத்துல தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்ல உள்ள அனைத்து ஃபீச்சர்களும் இணைக்கப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வைட் ஏரியா டிஸ்ப்ளே, சைடு ஸ்டிக் கண்ட்ரோல், ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்ப்ளே, ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டர் ரடார், ஃளைட் ரீஃபியூலிங் பாட் போன்ற தொழில்நுட்பங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம Su-30 Mk1A மற்றும் ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் மிசைல் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் சிஸ்டத்தையும் இந்த H-Lift-42 விமானத்துல பயன்படுத்த உள்ளாங்க. இதன் மூலமா ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்டுகள்ல இருந்து எப்படி மிசைல்களை லான்ச் செய்வாங்களோ அதே போன்று இந்த ட்ரெய்னர் விமானத்துல இருந்தும் மிசைல்களை லான்ச் செய்து பயிற்சி எடுக்க முடியும். இதனால பைலட்டுகளுக்கு திறம்பட பயிற்சி அளிக்க முடியும். இந்த புதிய விமானத்துல ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்ல உள்ள அத்தனை ஃபீச்சர்களையும் இணைச்சிருக்காங்க. இதன் மூலமா பயிற்சியின் போதே ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்ல
உள்ள அத்தனை ஃபீச்சர்களையும் பைலட்டுகள் எளிதா கற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலமா இந்திய விமானப்படையின் பைலட்டுகளுடைய செயல்திறனை பல மடங்கு அதிகரிக்க முடியும். மூணாவது டாபிக், 2021 வருடத்துல நடந்த ஏரோ இந்தியா ஷோல வச்சு HAL நிறுவனத்திற்கு 83 LCA தேஜாஸ் Mk1A விமானங்களுக்கான ஆர்டரை இந்திய விமானப்படை வழங்கினாங்க. இதைத் தொடர்ந்து HAL LCA தேஜாஸ் Mk1A விமானத்தை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விமானத்தோட முதல் பறத்தல் எப்ப நடக்கும் அப்படின்னு பலர் கேள்வி எழுப்பி வந்தாங்க. சில ஊடகங்கள்ல LCA தேஜாஸ் Mk1A விமானத்தோட முதல் பறத்தல் கால தாமதமாகலாம், இதன் மூலமா LCA தேஜாஸ் விமானத்தோட டெலிவரியும் கால தாமதமாகும் அப்படின்னு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த செய்திகளை பொய்யாக்கும் விதமா HAL மே 20, 2022 அன்னைக்கு தேஜாஸ் Mk1A விமானத்தோட முதல் பறத்தல வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க. இந்த முதல் பறத்தல HAL மிகவும் ரகசியமா நடத்தியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, முதல் பறத்தல்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஊடகங்கள்ல பெரிதா பேசப்படும். அதனால வெற்றிகரமா முதல் பறத்தல் நடந்த பிறகு அறிவித்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க. HAL உருவாக்கியிருக்க LCA தேஜாஸ் Mk1A விமானத்தோட புரோட்டோடைப்புக்கு SP-25 அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இந்த புரோட்டோடைப் தேஜாஸ் Mk1 விமானத்தை விட அதிநவீனமானதா உருவாக்கப்பட்டிருக்கு. தேஜாஸ் Mk1 விமானத்துல பயன்படுத்தப்பட்ட 80% பாகங்கள் தேஜாஸ் Mk1A விமானத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேஜாஸ் Mk1A விமானத்துல 43 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் செய்யப்பட்டிருக்கு. தற்போது உள்ள நிலவரத்தின்படி தேஜாஸ் Mk1A விமானத்துல பயன்படுத்தப்படும் 344 சிஸ்டங்கள்ல 210 சிஸ்டங்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள 134 சிஸ்டங்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருது. தேஜாஸ் Mk1A விமானத்துல பல கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் செய்யும் பொழுது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பாகங்கள் 134 இருந்து 80 பாகங்களா குறைக்கப்பட உள்ளது. தேஜாஸ் Mk1A விமானங்களை ஈஸியா மெயின்டைன் செய்வதற்காக பல லைன் ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட்ஸை ரீபொசிஷன் செஞ்சிருக்காங்க. தேஜாஸ் Mk1A விமானத்துல முக்கியமான அப்டேட்டா பார்க்கப்படுவது உத்தம் AESA ரடார். இந்த ரடார் தற்போது தேஜாஸ் Mk1 விமானத்துல பயன்பாட்டில் உள்ள இஸ்ரேல் நாட்டு ரடாரை ரீப்ளேஸ் செய்ய போகுது. உத்தம் AESA ரடார் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. இரண்டாவதா தேஜாஸ் Mk1A விமானத்துல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டத்துல ஜாமர்களும் பொருத்தப்பட்டிருக்கு. இது தவிர கம்பைன்ட் இன்டகிரேட்டர் அண்ட் டிரான்ஸ்பாண்டர்கள், டிஜிட்டல் மேப் ஜெனரேட்டர், உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலான அஸ்த்ரா மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இது தவிர MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ASR-AAM ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. தேஜாஸ் Mk1A விமானத்தோட டெலிவரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அஸ்த்ரா Mk1 மிசைல் மற்றும் ASR-AAM மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. தேஜாஸ் Mk1A விமானத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா தேஜாஸ் Mk1A விமானம் தேஜாஸ் Mk1 விமானத்தை விட சிறப்பா செயல்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.